ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபாக்கிலிருந்து கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா யூனிட் 8-9 அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு உண்டான யூனிட் 8-9ல் என்னென்ன பாடங்கள் நீங்கள் வந்து படிக்கணும், ஓகேவா? நியூ புக்கை பேஸ் பண்ணி என்னென்ன பாடங்கள் படிக்கணும், ஓல்டு புக்கை பேஸ் பண்ணி என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இது. நான் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு லைவாக கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் 4 மணிக்கு நம்ம லைவ் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் நான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு லெசன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 லெசன்ஸ் இருக்குது, சரிங்களா? நியூ புக்கு ஓல்டு புக்கு இந்த ரெண்டும் கலந்து 50 to 55 லெசன்ஸ் கிட்ட நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் தான் நான் தமிழ் தான் சொல்லுவேன். நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நேமை நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன்னா அதில் போய் பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், சரிங்களா? நம்மளுடைய 5 யூனிட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு அந்த 50 பாடங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவே நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதுக்கு 50 பாடத்துக்கு உண்டான ஒன்லைனரை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும். பட் யூடியூபர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு. இங்கே யூனிட் 8-9க்கு என்ன புக்கு வேணால் படிங்க, எந்த அகாடமி புக் வேணால் படிங்க. பட் நான் சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பாடங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணால் படிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸ்கூல் புக்கில் யூனிட் 8-9 சம்மந்தமான பாடங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமான பாடங்கள் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபர்தராக எது வேணால் நீங்கள் மூவ் பண்ணலாம், சரிங்களா? சரி, ஓகே, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நியூ புக்குன்னு போட்டுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நியூ புக் அப்படின்னு போட்டுங்க. ஸோ லெசன்ஸ் சொல்கிறேன், ப்ராக்கெட்டில் 25 லெசன்ஸ் போட்டுங்க. நியூ புக்கில் 25 பாடங்கள், ஓல்டு புக்கில் 25 பாடங்கள் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூ புக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாடம் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய பாடங்கள், ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கும். என்னென்ன பாடம் நான் சொல்கிறேன், டோட்டலாக 5 பாடங்கள் நீங்கள் வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு பாடம் வந்து தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம், ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில், சரிங்களா? அடுத்து 2வது பாடம் வந்து பார்த்தோன்னா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். 3வது படம் வந்து பார்த்தோன்னா தமிழர் கலைகள். 3வது படம் தமிழர் கலைகள். இந்த 3 பாடமும் ரொம்ப 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 முக்கியங்க. இந்த 3 பாடத்துல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் 2ல கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் இதில் கவர் ஆகுது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அந்த இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதில் வந்து கவர் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுடைய கலைகள் ஃபுல்லாக அதில் கவர் ஆகுது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த 3 பாடத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடிய லெசன் பாடங்கள் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் இந்த 3 பாடத்துக்குள்ளேயே நிறைய வந்துடும். இந்த தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்தோன்னா 8 தொகை, 10 பாட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 காப்பியம், 5 காப்பியம், 15 மேல்கணக்கு, கீழ்கணக்கு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அந்த சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பிக்குள்ளான இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் இந்த பாடத்துக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆகும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், தமிழர் கலைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள். 4th லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள். 5th லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொல்குடி விழுமியங்கள். 5th லெசன்ஸ் என்னது? தொல்குடி விழுமியங்கள். இந்த 5 பாடமும் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ். 5 பாடம் ஆச்சுங்களா? அடுத்தது 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஓகேங்களா? வால்யூம் 2ல இருக்கும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அடுத்தது 7th லெசன்ஸ் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். நான் 1, 2, 3ங்கிறது 1லிருந்து 25 வரைக்கும் நான் சொல்கிறேன், சரிங்களா? 7வது படம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இதுவும் 10th ஸ்டாண்டர்டு சோசியலில் வால்யூம் 1 தான், சரி, வால்யூம் 2ல. அடுத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இது எல்லாமே 10th சோசியல்ப்பா. நான் சொல்கிறது இப்போ எல்லாமே 10th சோசியல். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அடுத்த பாடம் வந்து பார்த்தோன்னா 9வது படம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். 10வது பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல். 11வது பாடம் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள். தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் எல்லாமே பாருங்கள் தமிழ்நாடு சார்ந்து தான் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அடுத்து 12வது பாடம் மாநில அரசு. இது எல்லாமே 10th நீங்கள் படிக்க வேண்டிய தமிழ்நாட்டை சார்ந்த இன்ஃபர்மேஷன் யூனிட் 8-9ல் கவர் ஆகக்கூடிய பாடங்கள்.
மொதல் 5 பாடம் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ், அடுத்து 7 பாடம் 10th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ். ஓகேவா? அது என்னென்ன பாடம் நான் சொல்கிறேன் பாருங்க. மொதல் 5 பாடம் எத்திக்ஸுங்களா? ஓகே. 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 7வது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். 8வது பாடம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். 9வது பாடம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். 10வது பாடம் தமிழ்நாடு மானுட புவியியல். 11வது பாடம் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள். 12வது பாடம் மாநில அரசு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 13வது லெசன் தமிழகத்தில் வேளாண்மை. தமிழகத்தில் வேளாண்மை இந்த பாடம் 9th ஸ்டாண்டர்டு ஜியோகிராஃபியில் கவர் ஆகும். தமிழகத்தில் வேளாண்மை. அடுத்தது 14வது லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. இது 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டி வால்யூம் 2. 14 போட்டு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டி வால்யூம் 2ல இருக்கக்கூடிய பாடம். அடுத்து 15வது பாடம் தமிழக அரசியல் சிந்தனைகள். இது 11th பாலிட்டி வால்யூம் 2, சேம் அதே தான். 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டியில் வால்யூம் 2. இந்த 14 15 ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பாக அதில் இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள், இந்த 2 பாடமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது 16வது லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம். இது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் கவர் ஆகக்கூடியது. தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அடுத்து 17வது லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். அடுத்தது 18வது லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி தான். தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அடுத்தது 19வது லெசன் பிற்கால சோழரும் பாண்டியரும். இதுவும் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி. அடுத்தது 20வது பாடம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது 9th ஸ்டாண்டர்டு. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது 11th ஸ்டாண்டர்டு. சரி, 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான படம். தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடுங்கிற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 21வது லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். இது பார்த்தோன்னா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் 7th ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? அடுத்தது 22வது லெசன் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள். தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள். இந்த எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பாடங்கள்லாம் அதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? எத்திக்ஸில் ஒரு 5 பாடம் படிக்கிறீங்கல்ல, அந்த 5 பாடம் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் லெசன்ஸ்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 23வது லெசன் தென்னிந்திய அரசுகள் 6th ஸ்டாண்டர்டு. தென்னிந்திய அரசுகள் 6th ஸ்டாண்டர்டு. 24வது லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இது 7th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் இது 7th ஸ்டாண்டர்ட். அடுத்து 25வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது 25வது லெசன் 6th ஸ்டாண்டர்ட். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் முடிஞ்சுங்களா? டோட்டலா 25 பாடம். இந்த 25 பாடமும் முழு பாடமா படிக்கணும். புரியுதுங்களா? இந்த 25 பாடமும் ஃபுல் லெசன் அப்படியே படிக்கணும். ஏன்னா ஃபுல் லெசன் அப்படியே யூனிட் 8-9ல கவர் ஆகக்கூடிய பாடங்கள். புரிஞ்சுங்களா? ஓகே. ஒரு சில பாடத்தில் அங்கங்கே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாடத்தில் இந்த பகுதி மட்டும் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும், இந்த பாடத்தில் இந்த பகுதி மட்டும் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 இது இருக்குது. நிறைய இருக்குது. குட்டி குட்டி இடத்துல ஒரு பக்கம் அரை பக்கம் ஒரு பேராகிராஃப் மாதிரிலாம் இருக்குது.
பட் நான் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் டாபிக் கொடுத்துங்க. நியூ புக்கு ப்ராக்கெட்டில் ஸ்மால் டாபிக். இதுக்கு முன்னாடி நியூ புக்கு ஃபுல் லெசன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துங்க. 25 லெசன்ஸ் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா ஓரளவு ஃபாஸ்ட்டாக சொல்லட்டுமா? 1 தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். 2 தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். 3 தமிழர் கலைகள். 4 திருவிழாக்கள், தொல்குடி விழுமியங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள், மாநில அரசு, தமிழகத்தில் வேளாண்மை, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள், தமிழ்நாடு பொருளாதாரம், தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, பிற்கால சோழரும் பாண்டியரும், தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும், தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிபக தத்துவங்கள், தென்னிந்திய அரசுகள், பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்ககாலம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். மொத்தம் 25 லெசன். ஸ்மால் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1. சோசியல்ல 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல இருக்கக்கூடிய பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுல தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதை நீங்க நல்லா தெளிவா படிக்கணும். தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் அந்த ஹெட்டிங் தரவா படிக்கணும். சரிங்களா? அடுத்தது சமூக நீதின்னு ஒரு பாடம் இருக்கும். 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டியில் சமூக நீதின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சின்னு ஒன்று இருக்கும். அதை நல்லா தெளிவாக படிச்சுங்க. 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டியில் சமூக நீதி, அந்த பாடத்தில் சென்னை மாகாணத்தில் சமூக நீதி. அடுத்தது 3rd லெசன் நவீனத்தை நோக்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் கவர் ஆகக்கூடிய படம். என்னது? நவீனத்தை நோக்கி. இதுல தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு ஹெட்டிங் ஆரம்பிக்கும். அதனால தெளிவாக படிச்சுக்கணும். அந்த பாடம் ஃபுல்லாவே வந்து சிலபஸ்ல ஓவராலா கவர் ஆகுது. அந்த பாடத்தை ஃபுல்லாவே படிச்சுக்கங்க. அதுல வந்து தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிறது அந்த யூனிட் 8-9ல கவர் ஆகக்கூடியது. ஆனா அந்த பாடம் இப்போ நான் சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாமே ஃபுல்லாக தான் படிக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாவே படிக்கணும். அதில் தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடியது வந்து யூனிட் 8-9ல கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து 4th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இது 11th ஹிஸ்டரி வால்யூம் 2ல கவர் ஆகக்கூடிய படம். இதில் வந்து பார்த்தோன்னா தென்னக பாளையக்காரர்களுடைய தொடக்க கால எதிர்ப்புகள்னு ஒரு இது ஆரம்பிக்கும். அது வந்து யூனிட் 8-9ல கவர் ஆகக்கூடிய படம். என்ன பாடம்? ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். 11th ஹிஸ்டரி வால்யூம் 2ல இந்த பாடம் இருக்கும். இதில் அந்த பாடத்துக்குள்ள தென்னக பாளையக்காரர்களின் தொடக்க கால எதிர்ப்புகள். அந்த பாடம் ஃபுல்லாவே குரூப் 2க்கு படிக்கணும்பா. நான் சொல்லக்கூடிய பாடம் குரூப் 2 ஃபுல்லாவே படிக்கணும். ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரியில் அது கவர் ஆகுது. சரிங்களா? அதில் தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராவா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெப்த்தாக படிச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது 5வது லெசன் மக்களின் புரட்சி. இது வந்து 8th ஹிஸ்டரி. மக்களின் புரட்சி 8th ஸ்டாண்டர்டு ஹிஸ்டரியில் கவர் ஆகக்கூடிய படம். அதுக்குள்ளே தமிழ்நாடு சார்ந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நோட் பண்ணிங்க. அடுத்து 6th லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசாங்கம். உள்ளாட்சி அரசாங்கம் 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டி. 11th ஸ்டாண்டர்டு பாலிட்டி உள்ளாட்சி அரசாங்கம். அதில் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் டெப்த்தாக படிச்சு அந்த பாடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்தியன் பாலிட்டிக்குள்ளே கவர் ஆகுது. அதுக்குள்ளே தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது யூனிட் 8-9ல கவர் ஆகக்கூடிய டாபிக், சப் டாபிக். ஓகேங்களா? அப்போ இந்த 6 பாடம் நீங்கள் வந்து நல்லா பண்ணால் தெளிவாகவே படிச்சுங்க. ஓகேவா? இந்த 6 பாடம் ஃபுல்லாகவே படிச்சுங்க. தமிழ் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், சமூக நீதி, நவீனத்தை நோக்கி, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், மக்களின் புரட்சி, உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள். சரிங்களா? அடுத்தது ஓல்டு புக்கில் என்னென்ன பாடங்கள் படிக்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுங்க.
அதுலேயும் 25 பாடங்கள் இருக்குது. டக்கு டக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பண்டைய தமிழகம், 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பண்டைய தமிழகம், ஆன்சியன்ட் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 8th தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாடம், தமிழகத்தில் நாயக்கராட்சி, தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி, வேலூர் புரட்சி. இது எல்லாமே 8th தேர்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஓல்டு புக்குப்பா. ஓல்டு புக் மீன்ஸ் பிஃபோர் சமச்சீர், சமச்சீருக்கு முன்னாடி ஒரு புக் இருந்துச்சு, அந்த புக்கு. சரிங்களா. 8th தேர்ட் டேர்மில் தமிழகத்தில் நாயக்கராட்சி, தஞ்சாவூரில் மராத்தியர் ஆட்சி, வேலூர் புரட்சி. அடுத்தது 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் தமிழ்நாடு, அது ஒரு படம் ஆச்சா. 2வது படம் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, 3வது படம் தமிழ்நாட்டின் காலநிலை, 4வது படம் தமிழ்நாட்டின் வளங்கள், 5வது படம் தமிழ்நாட்டின் வேளாண்மை. இந்த 5 பாடமே 9th ஃபர்ஸ்ட் டேர்ம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, அதாவது பிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாட்டின் காலநிலை, கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாட்டின் வளங்கள், ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாடு வேளாண்மை, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த 5 படமும் 9th ஃபர்ஸ்ட் டேர்மில் கவரக்கூடிய படங்கள். அடுத்து 9th செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உற்பத்தி தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி தொழிற்சாலைகள். இது எல்லாமே 9th செகண்ட் டேர்ம். தமிழ்நாடு உற்பத்தி தொழிற்சாலைகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம், அது எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அடுத்தது தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா. ஓகே. அடுத்து 9th தேர்ட் டேர்ம். 9th தான் நிறைய பாடம் கவர் ஆகுது ஓல்டு புக்கில். சரிங்களா. ஓல்டு புக் மீன்ஸ் பிஃபோர் சமச்சீர், சமச்சீருக்கு முன்னாடி. ஓகேங்களா. 9th தேர்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள், அடுத்து தமிழ்நாடு வாணிபம், தமிழ்நாடு மக்கள் தொகை, தமிழகத்தின் தற்கால சிக்கல்கள். இந்த 4 பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 9th தேர்ட் டேர்மில் கவர் ஆகக்கூடிய படங்கள். ஓகே. அடுத்தது 10th ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ஓல்டு புக்கில் இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அடுத்து தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள். இந்த 2 படம், இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். இந்த 2 பாடமும் 10th ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய பாடம் ஓல்டு புக். ஓகேங்களா. அடுத்தது 11th ஹிஸ்ட்ரி. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம், தென்னிந்திய அரசுகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் 1ல் வந்து பல்லவர்கள், அடுத்து தென்னிந்திய அரசுகள் 2ல் வந்து சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், அடுத்து பேரரசு சோழர்கள். இந்த 3 பாடம், சாரி 4 பாடம். ஃபர்ஸ்ட் பாடம் சங்ககாலம், 2வது பாடம் தென்னிந்திய அரசுகள், 1ல் பல்லவர்கள், அதாவது தென்னிந்திய அரசுகள் ரோமன் லெட்டர் 1ன்னு போட்டிருப்பாங்க, அதில் பல்லவர்கள். அடுத்து தென்னிந்திய அரசுகள் ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டிருப்பாங்க, அதில் சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். அடுத்து 4th லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு சோழர்கள், பேரரசு சோழர்கள். அடுத்து 12th ஹிஸ்ட்ரியில், 12th ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஒரு 4 லெசன்ஸ். 1 பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, 2 வேலூர் கழகம், 3 இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, 4 நீதி கட்சியின் ஆட்சி. இந்த 4 பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய படங்கள். பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் கழகம், இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சியின் ஆட்சி. ஓகேவா. இது 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக்கில் படிக்க வேண்டிய 25 பாடங்கள். 25 பாடங்கள் சொல்லிட்டுனா ஓல்டு புக்கில் படிக்க வேண்டிய 25 பாடங்கள். சரிங்களா. அதுக்கப்புறம் 6th to 10th வரை இருக்கக்கூடிய பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலரை பற்றி நீங்கள் படிக்கணும். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி படிங்க, அப்புறம் காமராஜரை பற்றி படிங்க, அண்ணா பற்றி கொடுத்தாங்கன்னா அண்ணா பற்றி படிங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் யார் யார் இந்த பெண்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. விடுதலை போரில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் வந்து இருப்பாங்க. அசலாம்பிகை அம்மையார், அம்புச்சுதம்மாள்,
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சாகணும். ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்குனே ஒரு பாடம் இருக்கும். ஒரு வேலு நாச்சியார் அவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தமிழ் புக்கில் கவர் ஆகும். 6th to 12th தமிழ் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு ரெண்டும் பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி தேடி நீங்கள் படிக்கணும். பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவரும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்மணிகள், இந்திய விடுதலை போராட்ட பெண்மணிகள், பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் ஓரலாக பார்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக பெரியார், அண்ணா. அப்புறம் இந்த விடுதலை போரில் பெண்களுடைய பங்குன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துக்குள்ள வேலுநாச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அஸ்லாம்பிகை அம்மையார், அம்புஜித் அம்மாள் இவங்களை பற்றிலாம் நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா. ராணி மங்கம்மாள். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுட்டு, ஓகேங்களா, நல்லா தெளிவாக படிச்சுட்டு யூனிட் 9க்கு கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 9க்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி இது கவர் ஆகும். இப்போ கலைஞர் ஆட்சியில் வந்த திட்டங்கள், எம்ஜிஆர் காலத்தில் வந்த திட்டங்கள், காமராஜர் காலத்தில் வந்த திட்டங்கள், அதுக்கப்புறம் இப்போ அஇஅதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் தனியாக நீங்கள் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு சார்ந்த முக்கியமான திட்டங்கள், என்ன பர்பஸ்க்காக, எந்த திட்டம், என்ன நோக்கம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்கணும். இ கவர்னன்ஸ் பற்றி கொஞ்சம் படிக்கணும். இ கவர்னன்ஸ் மீன்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் பார்ட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அதை பார்த்து கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. மற்றபடி இந்த பாடங்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. ஓகே, ரொம்ப பேச முடியல. ஓகேங்களா. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமான உங்களுக்கு வீடியோ பற்றி வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இந்த 25 பாடம் ப்ளஸ் ஓல்டு புக் 25, 50 பாடம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தலைவர்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 50 தலைவர்களோட லிஸ்ட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஒரு லைவ் வீடியோவில். அந்த 50 தலைவர்களோட லிஸ்ட் நோட் பண்ணிவிட்டு, அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான். நான் சொல்லக்கூடிய இந்த 50 பாடம் படிச்சிட்டிங்கன்னா 50 தலைவர்களும் அதுக்குள்ளே வந்துருவாங்க. ஓகேங்களா. நான் சொல்கிறேன் 50 பாடம் படிச்சிட்டிங்கன்னா, ஆமாம், அந்த 50 தலைவர்களுமே இந்த 50 பாடத்துக்குள்ளேயே வந்துடுவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ணாவை பற்றி அங்கே எங்கேயும் படிச்சிருப்பீங்க, பெரியாரை பற்றி அங்கே எங்கேயும் படிச்சிருப்பீங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நான் தெரிஞ்சதை வச்சு நான் அண்ணா பற்றி என்னென்னலாம் எனக்கு தெரியுங்கிறது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் 4க்கு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லைவாக கொடுக்குறேன். லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன் நான் வீடியோ பதிவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சயின்ஸுக்கு வந்து இப்போ கொடுக்க முடியல, ரொம்ப பேச முடியல. சயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறேன் நான் 9th 10th சயின்ஸ் தான் முக்கியமாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. இந்த லோ ஸ்டாண்டர்டில் ஒரு சில லெசன்ஸ் மட்டும் நம்ம படிக்கணும். இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலியம், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து, நலம், பாதுகாப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருக்குது. அது நான் உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். அது இல்லாமல் 9th 10th சயின்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன படிக்கணுங்கிறது சயின்ஸுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்லேயே வரேன் நான். ஓகேங்களா. ஸ்க்ரீன் மீன்ஸ் லேப்டாப்பில் அந்த பாடத்தோட இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன மட்டும் நான் டிக் பண்ணுறேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பார்க்குறாங்க, கிருஷ்ணன். தேங்க்யூ.